வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆளல்ல சுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் தற்போது காணப்படும் அதிக உஷ்ணமான வானிலை தென்மேற்கு பருவமழை வரை நீடிக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம். தேசிய அருங்காட்சியகத்தில் ஆபத்தான வேறு பகுதிகள் உள்ளதா என்பதை கண்டறிய தீர்மானம். சர்வதேச ஆயுத வர்த்தக உடன்படிக்கை 193 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் நிறைவேற்றம். தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் தற்போது காணப்படும் அதிக உஷ்ணமான வானிலை தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் வரையில் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ்.ஆர். ஜெயசேகர தெரிவித்தார். ஆயினும் புத்தாண்டின் பின்னர் ஓரளவு மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தீவென்ற காரணத்தால் வேறு சில நாடுகளில் வீசுவது போன்று வெப்பக்காற்று வீசுவதற்கான சாத்தியங்கள் காணப்படாது எனவும் அவர் கூறுகின்றார். வானிலை சற்று உஷ்ணமாக மாத்திரமே காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறைந்தளவு காற்று வீசுகின்றமையே உஷ்ணமான வானிலைக்கான முக்கிய காரணம் எனவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் கூறினார். சூரிய கதிர்களின் வெப்பம் வலிமையாக காற்றின் வேகத்தினால் குறைக்கப்படுகின்ற போதிலும் தற்போது போதிய அளவு காற்றின்மையால் அதிக உஷ்ணமாக இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஆயினும் இந்த வானிலையில் விரைவில் ஓரளவு மாற்றம் ஏற்படும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தேசிய அருங்காட்சியகத்தில் ஆபத்தான வேறு பகுதிகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு தேசிய மரபுரிமைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நிபுணர்கள் குழுவின் அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் ஜெகத் பாலசூரிய குறிப்பிட்டார். படிக்கட்டுகள் உடைந்து வீழ்ந்தமையால் பாடசாலை மாணவர்கள் சிலர் காயமடைந்த சம்பவம் தொடர்பிலான நிபுணர்களின் அறிக்கை 2 வாரங்களில் கிடைக்கப்பெற உள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்த குழுவில் விசேட கட்டட பொறியியலாளர்கள் மற்றும் கட்டட நிபுணர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அருங்காட்சியகத்தின் கட்டடங்கள் தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் ஜெகத் பாலசூரிய மேலும் கூறினார். கொழும்பு நகரில் தற்போது வேகமாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் 3 தினங்களுக்கு அதிகமாக நீடித்தால் இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயிற்றுவலி, இருமல், உடற்சோர்வு, தலைவலி போன்ற அறிகுறிகள் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு காணப்படும் என அங்குடி வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஆனந்த விஜய் விக்ரம குறிப்பிட்டார். இது அபாயகரமான நிலைமை அல்லாத போதிலும் இந்த இருமல் சுமார் 2 வாரங்கள் நீடிக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த வைரஸ் ஏற்படும் இடத்து நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் அதன் பின்னரே வயிற்று வலிக்கும் இருமலுக்கும் சிகிச்சை பெற்றுக் கொள்வது சிறந்தது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து பொருட்களை இந்த வைரசுக்கு பயன்படுத்துவதை இயன்றவரை தவிர்க்க வேண்டும் என டாக்டர் ஆனந்த் விஜய் விக்ரம கூறினார். காய்ச்சல் 3 தினங்களுக்கு மேலாக நீடித்தால் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு வலி நிவாரணிகள் இதனையும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் அங்குடி வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஆனந்த் விஜய் விக்ரம மேலும் தெரிவித்தார். களனி புலுககொட பகுதியில் கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைச் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். 70 வயதான ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. கட்டுநாயக்க விமான நிலைய வீதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் வெளிநாட்டவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த மரணம் நேற்று முற்பகல் பதிவாகியதாக போலீசார் கூறினர். ரஷ்ய பிரஜையான 35 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ரஷ்ய பிரஜை தங்கியிருந்த சுற்றுலா விடுதியின் குளியலறையில் கயிறொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் கூறினர்.
உயிரிழந்தவரின் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரண விசாரணைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. கட்டுநாயக்க போலீசாரினால் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய இயற்கைகளில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் நமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.